Matthew chapter 15 verse 32. மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனம். Now Jesus called his disciples to himself and said, I have compassion on the multitude because they have now continued with me 3 days and have nothing to eat. And I do not want to send them away hungry, lest they faint on the way. Amen. Amen. தமிழ்ல நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வந்து ஒரு காரியத்தை சொன்னார், என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். And God brought this word to my remembrance and he said that I have compassion on the multitude, on my people. Amen. Hallelujah. அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன். He is a God who has compassion for us. ஆங்கிலத்துல வந்து மனதுருகுகிற தேவன்ன்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. And in English we read about a God who is compassionate. Amen. Hallelujah. அவர் சொல்கிறார், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். And it says that for my people I have the compassion. Amen. நம்மள குறித்து மனதுருகுகிற தேவன். And he's a God who has compassion for us. எப்படிப்பட்ட ஜனங்களுக்காக அவர் பரிதபித்தார்? And what kind of people did he have compassion for? யாருக்கெல்லாம் அவர் பரிதபிக்கிறார்? And who did he have compassion for? என்பதை தான் இன்னைக்கு நம்ம சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறோம். And this is what we're going to meditate today quickly and we're going to pray. இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், Here we see Jesus saying, இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். And these people have been with me for 3 days and have nothing to eat. Hallelujah. Amen. முதலாவது அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். First, they were people who were with Jesus. யாருக்கெல்லாம் இயேசு பரிதபிப்பார்? And who and all would God have compassion for? யாரெல்லாம் இயேசுவோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மனதுருகுவார். For whoever is with Jesus, that he will have the compassion for. நீங்களும் நானும் இயேசுவோடு இருந்தால், You and I, if we are with Jesus, இயேசு நமக்காக மனதுருகுவார். he is a God who will have compassion for us. Amen. Amen. Hallelujah. வேற ஒண்ணுமே இந்த ஜனங்க இயேசுவுக்காக ஒண்ணுமே பண்ணல. These people did not do anything for Jesus. ஒண்ணே ஒன்னு செஞ்சாங்க. The only thing they did இயேசுவோடு இருந்தாங்க. was with him. Hallelujah. இயேசுவோடு இருந்தாலே, if you are with Jesus, நமக்காக பரிதபிக்கிற தேவன். he is a God who has compassion for us. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. 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 Hallelujah. இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போறோம் வைங்க. Now let's assume that we're going to somebody's ஒரு house. ரிலேட்டிவ் வீட்லயோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட் வீட்லயோ போய் கொஞ்சம் தங்குறோம். Maybe we're going to staying in a friend's place or a relative's place. மனதுருகுவாங்களா இல்ல எப்ப காலி பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்களா? Would they have compassion for you or they wonder when you're going to leave? Amen. ஒரு நாள் 2 நாள் மனதுருகுவாங்க. And they may have compassion for you for a day. அது கூட வேற வழி இல்ல வந்துட்டாங்க அப்படிን கவனிப்பாங்க. Or maybe they probably thought that I have no other way but they've come so I have to take care of them. Amen. அதுக்கு அப்புறம் என்னைக்கு போறேன்னு நீங்க சொல்லாமலே இருந்தீங்கன்னா என்னைக்குடா கிளம்புவீங்கன்னு நினைப்பாங்க. And maybe you've not announced when you're going to leave but they'll be wondering when you're going to leave. இதான் மனிதர்களுடைய அன்பு. This is the love of men. Right? அது எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சரி. No matter how close you are, என்ன பிளான் உன்னுடைய பிளான் என்னன்னுவாங்க. they'll ask you what is your plan. இன்டைரக்டா எப்ப கிளம்பறன்னு அர்த்தம். Indirectly they'll asking you when are you leaving. போற இடம்லாம் டென்ட் போட்ற கூடாது. And you shouldn't put a tent wherever you go. அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து என்ன செய்யணும்? Okay, this is the plan. Okay, நான் இத்தனை நாள் இருக்க போறேன், கிளம்ப போறேன், அவ்வளவுதான். And before they ask, you should plan to leave. ஆனா இயேசு இங்க சொல்லுகிறார், But Jesus is saying here, இவங்க 3 நாளா என்னோட இருக்காங்க. they have been with me for 3 days. 3 நாள் இருந்தவங்களுக்கே ஒரு மனதுருகுகிற ஆண்டவர். And he is a God who has compassion for people who have been with him for only 3 days. நீங்க ஒவ்வொரு நாள் அவரோடு இருக்கும்போது மனதுருகாமல் போவாரா? If you're with him every day, wouldn't he have that compassion for you? Amen. Amen. இயேசுவோடு இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். It is a great blessing to be with Jesus. நீங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, And if you read in the next verse, we read, அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். Then his disciples said to him, where could we get enough bread in the wilderness to fill such a great multitude? Hallelujah. தேவை நிறைய இருந்தது. The need was great. அவங்களுடைய ரிசோர்ஸ் அங்க கம்மியா இருந்தது. Their resources were limited. இயேசு மனதுருகும் பொழுது, when Jesus has compassion, என்ன இருக்கு அப்படிலாம் பார்த்து மனதுருகுகிறார். He's not a God who looks at what's available and has compassion. நம்ம அவரோடு இருந்தாலே போதும் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் மனதுருகிறவராய் இருக்கிறார். And if we are with him, that's enough for him to have compassion over us, Hallelujah. knowing our need. Amen.
ஹalleluya. இயேசுவோடு நம்ம இருக்கும் பொழுது when we are with Jesus, अनेक ஆசீர்வாதங்களை அது கொண்டு வருகிறதா it brings இருக்கிறது. many great blessings for us. ஆமென். சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். The disciples were with Jesus. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. In John we read, இயேசு சொல்லுகிறார், Jesus says, பிதாவை நோக்கி சொல்லுகிறார், he looks at the Father and says, நீர் எனக்கு தந்த இவர்கள் என்று John chapter 17 verse 6 பார்க்கலாம். John chapter 17 verse 6. யோவான் 17:6. யோவான் 17:6. ஆமென். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட சீஷர்களை குறித்து இங்கு சொல்லுகிறார். Here Jesus is talking about the disciples that were given to him. அந்த சீஷர்கள் இயேசுவோடு The இருந்தார்கள். disciples were with Jesus. அவர் இயேசு கடைசியில் அவர் இந்த உலகத்தை விட்டு போகும் முன்பாக In the end, before Jesus left the earth, இந்த சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். and here we see Jesus praying for the disciples. ஆமென். Amen. அவருடைய மனதுருக்கம் ஒரு ஜெபமாக And வெளிப்படுகிறது. we see that his compassion is revealed as a prayer here. அவர் சொல்லுகிறார், இனி நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். And he says that I'm not going to be in this world for long. 15வது வசனத்துல பாருங்க, 11வது வசனத்துல பாருங்க, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். In the same chapter verse 11 we read, now I am no longer in this world, but these are in the world. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். And I come to you, பரிசுத்த பிதாவே, Holy Father, நீர் எனக்கு தந்தவர்கள், and these are your people that you've given to me. நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீ அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். Keep through your name that whose you've given to me. ஹalleluya. தன்னோடு இருந்தவர்களுக்காக இயேசு ஜெபித்தார். And Jesus prayed for all those who were with him. நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்கும்போது If you and I with Jesus, நமக்காக அவர் இன்டர்சீட் பண்ணுகிற தேவன். he is a God who intercedes for us. ஆமென். Amen. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, We read in the Bible, இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து Jesus seated the right side of the Lord, of the Father, நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசுகிறாராம். and he is continually interceding for us. 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, John chapter 17 verse 15ல சொல்லப்பட்டிருக்கிறது, On the same chapter verse 15 we read, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். I do not pray that you should take them out of the world, but that you should keep them from the evil one. ஹalleluya. Amen. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். I pray that you would keep them from the evil one. இயேசு தம்மோடு இருந்தவர்களுக்காக எப்படி ஜெபித்தார் பாருங்க. You see how Jesus prayed for all those who were with him. அந்த சீஷர்களை குறித்து அவருக்கு ஒரு பரிதவிப்பு, ஒரு கம்பேஷன் இருந்தது. We see that he had the compassion for the disciples that were with him. இவ்வளவு நாள் நான் அவங்களோட உலகத்துல இருந்தேன். I've been with them all these days in the world. இனி உலகத்துல ஒரு மனுஷகுமாரன் ரூபத்துல இருக்க போவதில்லை. Now I'm not going to continue to be with them as a son of man. ஆனா அவர்களுக்கு promise பண்ணார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதாகாலமும் உங்களோட இருப்பேன்னு சொன்னார். But he promised them that I will be with them forever. ஆனாலும் physical formல இனி இருக்க மாட்டேன் என்பதனால அவர் இப்படியாக ஒரு ஜெபித்தார். And because he was not going to continue to be with them in the physical form, he prayed for them as such. அவங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார். And then he prayed that keep them from the evil one. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நீங்க இயேசுவோடு இருந்தால், If you are with Jesus, உங்களுக்காக இதே ஜெபத்தை செய்வார். God will make the same prayer for you. ஹalleluya. Hallelujah. உங்களுக்காக எனக்காக இது மாதிரி இன்டர்சீட் பண்ணுவார். And God will intercede for you and I as this. அன்றே இது என்னுடைய மகன் என்னோடு இருக்கிறான், என்னுடைய மகள் என்னோடு இருக்கிறாள், தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க இயேசு நமக்காக பரிந்து பேசுவார். And Jesus will intercede with the Father, saying that, Father, this is my son, keep him from evil. Father, this is my daughter, keep him from evil. ஹalleluya. இயேசு அப்படியாக ஜெபித்தார். And Jesus prayed as that. இதெல்லாம் இயேசுவோடு இருப்பதனால நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். These are the blessings we receive because we are with Jesus. இந்த இடத்துல யூதாசை குறித்து சொல்லுகிறார். Here we read about Judas. 17வது அதிகாரம் 12வது வசனம். If you read on verse 12, the same chapter, while I was with them in the world, I kept them in your name. Those whom you have given me I have kept, and none of them is lost except the son of the perdition, that the scripture might be fulfilled. ஆமென். ஒரே ஒருத்தன் கெட்டு போனான், அவனை தவிர நான் எல்லாரையும் பாதுகாத்து கொண்டேன் என்கிறார். And we see that Jesus saying that only one was lost, but apart from him I have kept everyone else. ஹalleluya. Amen. யூதாஸ் இயேசுவோடு இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனான். Judas lost the blessing of being with Jesus. ஒரு கொஞ்சம் லேண்டுக்காக,
கொஞ்ச காசுக்காக and அவன் இழந்து போனான். for a little profit, little land and a coin, that he lost that blessing. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 1 16 17 18. Acts 1:16, 17, 18 we read, Men and brethren, the scripture had to be fulfilled, which the Holy Spirit spoke before by the mouth of David concerning Judas, who became a guide to those who arrested Jesus. For he was numbered with us and obtained a part in this ministry. Now this man purchased a field with the wages of iniquity, and falling headlong, he burst open in the middle, and all his entails gushed out. Amen. யூதாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. This is what we read about Judas. இயேசுவோடு இருந்தவன். He is one with Jesus. ஆனா சொல்லப்பட்டிருக்கு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு சின்ன நிலத்தை அந்த அநீதித்தின் கூலியினால சம்பாதித்தான். ஆனா அதுல அனுபவிக்க கூட முடியல அவனால. And we see that he got a land from this injustice, but he couldn't even enjoy the land that he got. இந்த உலகத்தின் மேல இருந்த ஆசை, because the love that he had for the world இயேசுவை விட்டு அவனை பிரித்தது. separated him from Jesus. இயேசுவிடத்துல ஒரு முறை பேதுரு கேட்டான். And Peter asked Jesus once, நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, நீர் எங்களுக்கு என்ன தருவீர்? and he asked them, we've left everything and come after you, what would you give us? இயேசு சொன்னார், இந்த இம்மையில எல்லாம், இந்த உலகத்துல எல்லாம் உங்களுக்கு இருக்கும். And the Lord says, everything in the world is for you. சொல்லிட்டு சொல்றார், என்னுடைய ராஜ்யம் வரும்போது நீங்க எல்லாரும் என்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்களாய் ஜனங்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்றார். When the kingdom comes, that you will be seated with me in the throne and that you'll inherit the kingdom. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். I know, such a great blessing. இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு and the disciples that were with Jesus, உலகத்திலே ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினார். and he promised them blessing in this world. மறுமையில வரும்போது என்னோடு கூட 12 த்ரோன்ல உட்காருவீங்க என்றார். And then even later he said that you'll be seated with me on 12 thrones. Amen. Amen. ஆனா அதை யூதாஸ் இழந்து போனான். But Judas had lost that. காரணம் இயேசுவோடு இருந்து விலகி போனான். Because he had separated himself from Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Amen. நம்முடைய வாழ்க்கையில கூட even in our lives, இது மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்மளை இயேசுவை விட்டு பிரிக்க பார்க்கலாம். and there could be things like this in our lives that separate us from Jesus. Amen. Amen. ஆனா நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம நித்தியத்தை இழந்து போயிடக்கூடாது. And we should look at the great blessing, the throne that's been set for us. We shouldn't lose our eternity with Jesus. Amen. தமிழ்ல ஒரு நல்ல பாட்டு இருக்கு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். Amen. And there's a nice song that I would not lose the pearls for the mud. லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை வஞ்சித்தா. Amen. தெரியுமா? பழைய பாடல். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. And we shouldn't lose the pearls for the mud. நம்ம அவரோடு இருந்தால், if we are with him, அவர் நமக்காக பரிதவிப்பார். and he would have compassion for us. நாம் அவரோடு இருந்தால், if we are with him, அவர் நமக்காக விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். and he would intercede for us. Amen. Amen. ஹல்லேலூயா. நாம் அவரோடு இருந்தால், and if we are with him, நமக்காக நித்திய ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைப்பார். and he will prepare the eternal blessings for us. ஹல்லேலூயா. Amen. இந்த ஜனங்க இயேசுவோடு இருந்தார்கள். and these people were with Jesus. 3 நாளா இருந்தார்கள். They were with him for 3 days. Amen. ஆனா அவர்களுக்கு இயேசு என்ன செய்தார்? மனதுருகினார். But what did Jesus do? He had compassion for them. ஹல்லேலூயா. Amen. 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 நம்ம இயேசுவோடு இருந்தா, if we are with Jesus, நமக்கு இயேசு டாக்ஸ் கூட கட்டுவார். and you know that Jesus will even pay taxes for you. தெரியுமா? Do you know that? Amen. இந்த ஏப்ரலுக்குள்ள டாக்ஸ் கட்டணுமா, கையில வருமா தெரியாது. and you may not know if you're going to pay or receive taxes. ஆனா இயேசுவோடு இருந்தா, but if you're with Jesus, அது கூட இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்வார். even that God will take care of it. Amen. பைபிள்ல இருக்கு. we read that in the Bible. பேதுரு இயேசுவோடு இருந்தார். and Peter was Jesus. ஒரு முறை இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார். அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. there was a time when Jesus was inside the house and he was doing miracles inside the house. பேதுரு மட்டும் வெளியில மாட்டிக்கிட்டார். but Peter was stuck outside. இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்கலாம் பேதுருவை கார்னர் பண்ணிட்டாங்க. and we see the people who are collecting taxes cornered Peter. பீட்டர்ட்ட வந்து கேட்டாங்க, என்ன உங்க மாஸ்டர் டாக்ஸ்லாம் கட்ட மாட்டாரா? and they came and asked him, why won't your master pay taxes? Hallelujah. Hallelujah. Amen. Amen.
பீட்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? You know what Peter said? எங்க மாஸ்டர் கட்டுறாரு. And he said, my master pays. ஹalleluya. Amen. பீட்டருக்கு மனசுல என்ன இருந்திருக்கும்? You know what would have been in Peter's heart? அடுத்து நீ கட்டியா நம்மள கேட்க போறாங்க. And then you'd probably worry that they're going to ask him if he was paying the taxes. ஹalleluya. அவங்க வந்து பீட்டர் கேட்கல. They didn't ask about Peter. இயேசுவை தான் கேட்டாங்க. They asked Jesus. உங்க மாஸ்டர் டாக்ஸ் கட்டறாரா? Does your master pay the taxes? பேதுரு சொன்னார் எஸ் கட்டறாரு. And Peter said, yes, he pays. அங்க இயேசுவுக்காக அங்க நின்னு பேசிட்டு வராரு. And then Peter stands there and he speaks for Jesus. வீட்டுக்குள்ள வந்த உடனே And when he comes into the house, பீட்டர் சொல்றதுக்கு முன்னாடி இயேசுவே சொல்றாரு. and even before Peter announces it, Jesus asks him, பாஸ்டர் கதமா இருக்கு. இது பைபிள்ல இருக்கா? இருக்கு. பாருங்க. அந்த And வசனத்தை வாசிங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. and you may think this is a story, but this is in the Bible. Read மத்தேயு சாப்டர் 17 Matthew chapter 17 verses 24 to 27 வாசிக்கலாம். இயேசுவோடு இருக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு. And I'm talking to you about the blessings of being with Jesus. We read in Matthew chapter 17 verse 24 to 27. When they came to Capernaum, those who received the temple tax came to Peter and said, does your teacher not pay the temple tax? He said, yes. And when he had come into the house, Jesus anticipated him, saying, what do you think, Simon? From whom do the king of the earth take customs or taxes? For their sons, from their sons, or from strangers? Peter said to him, from strangers. Jesus said to him, then the sons are free. Nevertheless, lest we offend them, now go to the sea, cast in a hook, and take the fish and come up first. And when you have opened its mouth, you would find a piece of money. Take that and give it to them for me and you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. அவர் சொல்றாரு பிள்ளைங்கிட்ட யாரும் வரியும் வாங்க மாட்டாங்க. நம்ம ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கனால அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாதுனால நம்ம டேக்ஸ் கட்டிடலாம். நீ போய் என்ன செய், ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஹூக் போட்டு நீ பிடின்றார். And we know that Jesus says that, you know, they will not receive taxes from the sons of the King of Kings, but so that we not offend them, go put a hook in the water, get the fish, and from its mouth take a coin and pay taxes for you and for me. கடைசியா சொல்றாரு. And then in the end he says, உனக்கு எனக்கு சேர்த்து கட்டிடு. and he says, pray for me and for you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க இயேசுவோட இருந்த ஒரு ஆசீர்வாதம், இயேசுவுக்காக பேசுனீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம். And if you are with Jesus, you get a blessing, and if you speak on behalf of Jesus or for Jesus, you would get a blessing. Amen. Amen. இயேசுவுக்கு வர வேண்டிய சேலஞ்ச், அந்த கேள்வியை பீட்டர் தான் ஃபேஸ் பண்ணார். And the question or the challenge that was supposed to be for Jesus, Peter was the one who faced it. கரெக்ட். இயேசுவுக்காக பேசினார் பீட்டர். And we see that Peter spoke for Jesus. இயேசுவுக்காக நீங்க ஊழியம் செய்தீங்கன்னா உங்க டாக்ஸ் பொறுப்பெடுக்கப்படும். And if you do the ministry for Jesus, your taxes will be taken care of. Amen. Amen. அதுதான் இது சொல்லுகிறது. That is what the saying here. இயேசுவோடு இருக்கிறவர்கள் For those who are with Jesus, இயேசுவுக்காக நிற்பார்கள். and they will stand with Jesus. Amen. Amen. இயேசுவோடு இருக்கிறவர்கள் For those who are with Jesus, இயேசுவோட ஊழியத்தை செய்வார்கள். they will do the ministry of Jesus. இயேசுவோடு இருக்கிறவர்கள் Those who are with Jesus, இயேசுவுக்காக பேசுவார்கள். they would speak for Jesus. Amen. Amen. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஓன் டாக்ஸ் நான் கட்டிறேன். And for people as this is what the Lord will say, that I'll pay your taxes. Amen. Amen. Hello. Hallelujah. Amen. ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எப்படி இந்த டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும், கட்டணுமா எவ்வளோ கட்டணும்னு தெரில, அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா முதல்ல இயேசுவுக்காக ஏதாவது செய்ய ஆரம்பிங்க. everything will be taken care. And if you're wondering, well, how to do the taxes, should I pay or how do I pay? But do something for Jesus and God will take care of that. ஆண்டவர்ட்ட கேளுங்க, நான் எப்படி உமக்கு ஊழியம் செய்யலாம்? And ask the Lord, Lord, how can I do the ministry for நான் you? எப்படி போய் உமக்காக பேசலாம்? How can I go speak for you? எல்லாரும் பிரீச்சர் ஆயிட்டா கேக்குறக்கு யார் இருப்பா? And if everybody becomes preachers, who would be there to listen? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம். And everyone has a different ஏதாவது ministry. ஒரு ஊழியத்துல என்ன பயன்படுத்துங்க. Lord, use me in some ministry. Amen. Amen. கண்டிப்பா அப்படி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். If one does a ministry for me, the Father will honor him. Hallelujah. Amen. பேதுரு கூட இருந்தான், இயேசுவோடு இருந்தவன். Peter was with Jesus. இயேசுவுக்காக நின்னவன். He is the one who stood for Jesus. கர்த்தர் அவனுடைய வரியை கட்ட சொன்னார். God took care of his taxes. Amen. அதுக்கு ஆண்டவர் எப்படி சொன்னார் பாத்தீங்களா? You know, see how he said? நீ ஹூக் போட்டு தான் பிடிக்கணும், திரும்ப வலையை தூக்கிட்டு போயிடாத. And he said that you had to put the hook and get the coin. Don't take the net. இயேசு பேதுருவை சந்தித்த பொழுது, when Jesus met
Peter, அவன் வலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். and he was the one who put the net to cast the fish. மொத்தமா கிடைச்சது, மிராக்கிள் தான். And through miracle, he got a lot of fish. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். But he left everything and came and followed ஆனா இப்ப Jesus. இயேசு சொன்னார், But now Jesus is telling him, நீ போணும், you'll have to go back. ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கணும். You got to catch one fish. அந்த முதல் ஃபிஷ்லயே வாயில இருக்கும். And you'd see a coin in the first fish that you catch. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. ஆனா நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிடாத. But don't be distracted. இது வரைக்கும் மீன் வாயில வெள்ளி பணத்தை பார்த்ததே இல்ல, இப்பதான் பாக்குறேன்னு பிடிச்சிட்டே இருக்காத. And you might think that I've never got coins out of a fish mouth, and don't be distracted and start thinking that I need to catch more fish for more coins. ஆமென். முதல் ஃபிஷ்ல தான் இருக்கும். It'll be only on the first fish you catch. ரெண்டாவது ஃபிஷ்ல வேற ஏதாவது இருக்கும். And then you'll find something else in the second mouth. ஆமென். நம்மள என்ன பண்ணுவோம்? You know what would we do? ஒரு வலையை போடுமே. Unless you'll think you'll put a net. இனிமே ஒரு 10,000 ஃபிஷ் கிடைச்சா 10,000 வெள்ளி பணம் ஆயிடுச்சு. And if I get 10,000 fish, it's 10,000 silver coins. ஹல்லேலூயா. Amen. ஆமென். இயேசு உயிர் தெழுந்த பிறகு இதே பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போனார். And after Jesus was risen, the same Peter had gone back to fish. முழுவதும் மீன் பிடிக்க முயற்சித்தார். And he tried, and he tried to catch fish through the night. ஒரு மீன் கூட கிடைக்கல. And he didn't get even one fish. ஆமென். Amen. இயேசு சொல்லி போனா மீன் வாயில இருந்து வெள்ளி பணமும் கிடைக்கும். இயேசு சொல்லாம போனா ஒரு மீன் கூட கிடைக்காது. And if Jesus says, and if you go after that, you'll get a fish with a silver coin in the mouth. But if you go without Jesus telling you, you will not even get one fish. Amen. Amen. இயேசுவோடு இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். These are the blessing that you have in being with Jesus. எவ்வளவு ஒரு டிவைன் டைரக்ஷன் அவனுக்கு பீட்டருக்கு கொடுக்கிறார் பாருங்க. And you see what kind of divine direction the Lord is giving, Jesus giving Peter. Hallelujah. அந்த டாக்ஸ் ரெண்டு பேருக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் ஒரு மீன் வாயில இருந்து கிடைச்சிருச்சு. And tax to be paid for two different people, they got it from one fish. Hallelujah. அவன் மீன் பிடிச்சு வித்திருந்தா கூட இவ்வளவு கிடைச்சிருக்காது. And even if it caught the fish and sold them, you wouldn't have got this money. நீங்க இயேசுவோடு இருந்தால், if you are with Jesus, உங்க தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். God will take care of your needs miraculously. நீங்க இயேசுவுக்காக நின்றால், if you stand for Jesus, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். your needs will be met. ஒரு நாள் குறைவோட விடவே மாட்டார். And he will not leave you with a lack even a day. Amen. Amen. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. Amen. ஒரு நாளும் கர்த்தருடைய நீதிமானுடைய பிள்ளைங்க சாப்பாடுக்கு அலைஞ்சு திரிய மாட்டாங்க. And the children of righteous will not be lacking any good thing. They'll not wait for food. Amen. அவர் சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன். இந்த இவ்வளோ காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பத்துக்கு இறந்து திரிவதை நான் பார்க்கலன்னு எழுதுகிறார். And we read that it's written that I was young and now I'm old and I've never seen the children of righteous beg for food. Hallelujah. Amen. Amen. இயேசுவையோடு நீங்க இருந்தீங்கன்னா அத மாதிரி ஒரு பாக்கியம் வேற எதுமே கிடையாது. And if you're with Jesus, there is no greater privilege. Hallelujah. பீட்டர் வந்து எதுமே ஆண்டவர்ட்ட சொல்லவே இல்ல. And Peter did not say anything to Jesus. ஆண்டவரே என்ன கார்னர் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. And he didn't come and say, Lord Jesus, they cornered me. டாக்ஸ் கட்டறீங்களான்னு கேட்டாங்க. They came and asked me, are you paying taxes? நானே கட்டல, எனக்கு வேற பயமா இருந்தது. And I didn't pay myself and I was scared myself. பீட்டர் எதுமே சொல்லல. He didn't say anything. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். But he knew. இயேசுவோடு இருந்தால், if you're with Jesus, உங்கள் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். and he would know everything that happens in your life. Amen. Amen. வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. You don't need any other qualification. அவரோட இருந்தால் போதும். If you're with him, that's enough. நீங்க 15 வருஷ கிறிஸ்டியனா இருக்கணும், இல்ல 30 வருஷ கிறிஸ்டியனா இருக்கணும், அப்பதான் இயேசுவுக்கு தெரியல. இல்ல, நீங்க இயேசுவோடு இருந்தால் என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்க சந்திக்கிறீங்க, யார் உங்களை கார்னர் பண்றா, யார் உங்ககிட்ட என்ன கேக்குறா, எல்லாத்தையும் அறிந்திருவார். Amen. If you don't have to be a Christian for 15 years or 20 years, but if you're with Jesus, God knows that who's cornering you and what problems you have. ஏனென்றால் அவர் உங்களை காண்கிறது. Because he's a God who sees you. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறது. Because he's a God who inquires of you. ஒரே காரணம், the only reason நீங்கள் அவரோடு இருப்பது, is that you're with him. Amen. Amen. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். God desires to encourage us today. என்னோடு இருந்தால், if you're with me, நீ ஒன்று இழந்து போக மாட்டாய். you will not lose anything. Hallelujah. இப்ப திரும்ப நம்ம மத்தேயுக்கு வருவோம். We'll come back to Matthew. இயேசு சொல்கிறார், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். And we read that he has compassion for his people. 3 நாளாய் அவர்கள் என்னோடு இருந்து சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். They were here with me for 3 days and they don't have anything to eat.
யாருக்கு பரிதபிக்கிறார்? And for whom is he having compassion for? அவர்களோடு இருக்கிறவர்களுக்காக He பரிதபிக்கிறார். has compassion for those who are with him. அடுத்து அவர்களோடு இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து பரிதபிக்கிறார். And he knows that the people that are with him do not have anything, knowing that he has compassion for them. Amen. இந்த ஜனங்க 3 நாளா போய் ஒண்ணும் சாப்பிடாம இருக்காங்க. The people had been with him for 3 days and have nothing to eat. ஹalleluya. ஒருவேளை ஃபாஸ்டிங்ல இருந்தாங்களா? Maybe they were with him fasting. இல்லனா அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே அவரோட இருக்கிறதே போதும்னு இருந்தாங்களான்னு தெரியல. And maybe they were awestruck in being with him, and they didn't know about not eating. ஆனா 3 நாள் சாப்பிடாம இருந்தாங்க. But they hadn't eaten for 3 days. ஹalleluya. Amen. அவங்க ஒன்றுமில்லாமல் போனார்கள் என்றால், and if they become nothing, வழியிலே சோர்ந்து போவார்களே என்கிறார். and he says they faint on their way back. Amen. Amen. நீங்க இயேசுவுக்காக and for Jesus, சாப்பிடாம நீங்க இருக்கும்போது, and if you don't eat, if you're hungry for Jesus, இயேசுவோடு இருந்து நீங்க உணவு எதுவும் சாப்பிடாமல இருக்கும்போது, if you're with Jesus and you have not eaten for him, இன்டைரக்டா இது ஃபாஸ்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. indirectly this represents fasting. Amen. Amen. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது, when you fast, உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற தேவன். he has a God who's compassion for you. மனதுருகுகிற தேவன். He's a God who is compassion. Amen. Amen. Hallelujah. 3 நாள் அவங்க சாப்பிடல. And they didn't eat for 3 days. இயேசு சொன்னார், இப்படியே அனுப்பிச்சா அவங்க வழியில சோர்ந்து போவாங்க. If I send them back this way, they may faint on the way back. அப்ப இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்யணும். And then for those who are fasting, I need to do some miracle. Amen. இந்த ஜனவரில நிறைய பேர் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிருப்பீங்க. And many of you had started fasting this month of January. நம்ம சர்ச்ல இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம். And in our church, the first week we were fasting. On the end of the third dayல தான் இங்க ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சிருந்தோம். And only on the third day we had the fasting prayer here. அன்னைக்கு ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்தார். And God did a great thing that day. அது மாதிரி இப்ப நீங்க ஒருவேளை இன்னும் கூட ஃபாஸ்டிங்ல இருக்கலாம். Or you may be even continue fasting even சில now. சர்ச்சஸ்ல எல்லாம் 21 days ஃபாஸ்டிங் இருக்கறாங்க. And some churches have fasting for 21 days. நீங்க சிலர் ஒருவேளை 30 days ஃபாஸ்டிங் 31 டேஸும் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு இருக்கலாம். And you may have been fasting for 31 days. Amen. உங்களுக்கு மனதுருகுகிற தேவன். God is a compassion for you. இப்படியே அனுப்பிச்சு அவங்க சோர்ந்து போய்டுவாங்க. And if I send them this way, they may faint. அவங்களுக்கு ஒரு அற்புதம் நான் செய்யணும். I need to do a wonder for them. அவங்களுக்கு நான் நிரப்பணும். I need to fill them. Amen. பட்டினியாய் அவங்கள அனுப்ப அவருக்கு மனதில்லை. And he didn't have a desire to send them back hungry. நீங்க எப்பலாம் ஃபாஸ்டிங் முடிக்கிறீங்களோ, and whenever you complete your fasting, ஒரு பிரேக் த்ரூ பாப்பீங்க. you will see a breakthrough. Amen. Amen. கர்த்தருடைய ஒரு நன்மையை பாப்பீங்க. You see a goodness from the Lord. Hallelujah. Amen. மோசே 40 நாள் மலையில போய் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தாரு. And Moses was on the mountain for 40 days without eating and drinking water. என்ன பார்த்தார் தெரியுமா? You know what he saw? ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார். He saw the glory of the Lord. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். He heard the voice of the Lord. Amen. Amen. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். See what a great blessing. ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொண்டார். And he knew the plans of the Lord. ஆண்டவர் சொன்னார், நீ போய் கீழ போய் இதெல்லாம் செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கணும், எல்லா பிளான்ஸும் அந்த 40 டேஸ்ல ஆண்டவர் கொடுத்தார். And God spoke to them, you need to go down and do all these things. You need to build the tabernacle, and he gave them instructions for him. 10 கட்டளைகளை கொடுத்தார். He gave them the 10 commandments. Amen. Amen. நீங்க உபவாசம் இருக்கிறவங்கள நான் உற்சாகப்படுத்த And I விரும்புறேன். want to encourage every one of you that are fasting. நீங்க இயர் பிகினிங்ல ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, இல்லனா எவ்ரி மந்த் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, எவ்ரி வீக் இருந்தாலும் சரி, middle of the year இருந்தாலும் சரி, whenever you fast and pray, whenever you fast and seek the Lord's face, you will see the goodness of God in your life. Amen. Amen. God will never go you as empty. Amen. He will do something for you. He will perform a miracle. Hallelujah. Amen. Hallelujah. அதனால தான் சொன்னார், உபவாசத்தினாலே அன்றி இந்த இப்படிப்பட்ட பிசாசுகள் என்ன செய்யாது, போகாதுன்னா. That is why he said that without fasting this spirit will not leave. Amen. Amen. Hallelujah. அப்ப உபவாசம் இருக்கும்போது, That means that if you fast, அதை முடிக்கும் பொழுது when you finish that fasting, சில பிசாசுகள் போய்டும். some of the evil spirit will leave. Amen. Amen. Hallelujah. சில நேரங்கள்ல போராட்டமா இருந்தால், Sometimes when you have a struggle, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 days ஃபாஸ்டிங் அது போடுங்க. try to fast for at least 3 days. முடியாதவங்க 1 day ஃபாஸ்டிங் அது And இருங்க. if you can't, try to fast for a day. அதுவும் முடியாதவங்க ஒரு மீல் ஆது பிரேக். If you can't, then at least fast for a meal. அதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். That is fasting. அதுக்கு மேல எக்ஸம்ஷன் கிடையாது. And that's all we can go. There's no more exception ஒரு beyond மீலாவது பிரேக் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. And at least one meal you should fast. You should break
and then you should pray. உங்களுக்கு இயேசு மனதுருகுவார். And God will have compassion for you. மனதுருகும்போது ஒரு அற்புதம் செய்வார். When he has compassion, he will do a wonder for you. ஆமென். அப்பதான் சீஷர்களிடத்தை கேட்கிறார், உங்களிடத்துல என்ன இருக்கு? That's when he's asking them, what do you have? ஹalleluya. மனதுருகும்போது அற்புதத்துக்கான process ஸ்டார்ட் பண்றார். And when he has compassion, he begins the process of compassion. ஆமென். நீங்க 3 நாள் ஒன்றும் புசியாமல் அவரோடு இருக்கும்போது அற்புதத்துக்கான process ஸ்டார்ட் பண்ணுகிறார். And for 3 days when you have not eaten anything, God will start the process through his compassion. ஹalleluya. சீஷர்கள்ட்ட கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்கு? And he asked the disciples, what do you have? சீஷர்கள் சொன்னாங்க, 7 அப்பம் தான் இருக்கு. And they said, we have only 7 loaves. சீஷர்களுக்கு இல்லாத ஒரு மனதுருக்கம் இயேசுவுக்கு இருந்தது. And the compassion the disciples did not have, Jesus had. ஆமென். Amen. இயேசு சொன்னார், அதை என்கிட்ட கொண்டு வாங்க. And Jesus said, bring it to me. அப்புறம் கொஞ்சம் மீன் இருக்குனாங்க. And they said, we have a few fish. நம்ம பார்க்கிறோம், அதை பெருக பண்ணி 4000 பேரை போஷித்தார். And we say that he multiplied and fed 4,000 men. ஹalleluya. Amen. ஆமென். நீங்க குறைவுள்ளவர்களாய் இருக்கும்போது, And when you lack, அல்லது நீங்க ஒரு உபவாசத்துல இருக்கும்போது, or when you're fasting, அவர் அற்புதம் செய்கிறவர். and he is a God who does a அவர் miracle. மனதுருகுவார். He is a God who has compassion. அப்படியே அனுப்பி விட மாட்டார். He will not send you the same way. ஆமென். மூன்றாவது சொல்லுகிறார் அதே வசனத்துல, On the third thing we read in the same verse, வழியில சோர்ந்து போவார்களே. and they would faint on the way. எதற்காக மனதுருகுகிறார்? Why does he have compassion? நீங்களும் நானும் சோர்ந்து போக கூடாதுன்னு He மனதுருகுகிறார். has compassion that you and I will not faint. எவ்வளவு அக்கறையுள்ள தேவன் See பாருங்க. how much of concern God he is. ஹalleluya. போனா போட்டும், எப்படினாலும் போட்டுன்னு விடுற ஆண்டவர். He's not a God who will let you go and say that let them go how they want. ஹalleluya. இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டாங்க. They've been with me all these days. எனக்கு என் கூட இருந்தது நிமித்தம் தான் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தாங்க. And only because they were with me for these 3 days, they have not அவங்க eaten anything. நினைச்சிருந்தா போயிட்டு ஊருக்குள்ள போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம். If they decide, they could have gone back to the town, eaten and come இயேசுவோட back. இருந்தனால தான் 3 நாள் போகாம இருந்தாங்க. Only because they were with Jesus for 3 days, they didn't go back to the town to இயேசு eat. சொல்றார், இந்த நிலைமையில அனுப்பிச்சா அவங்க சோர்ந்து And போயிடுவாங்க. Jesus says if I send them back this way, they'll அவங்க become faint. சோர்ந்து போக கூடாது என்பதற்காக மனதுருகினார். And God he was compassion because he didn't want them to faint. ஆமென். Amen. எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவர் பாருங்க. See God, how much of concern he's ஒவ்வொரு got. நாளும் நீங்க சோர்ந்து போக கூடாதுன்னு எதிர்பார்ப்பார். He's மனதுருகுவார். a God who has compassion for you each day that you would not faint. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் நானும் சோர்ந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. That what it means is that God does not have a desire that you and I should faint. சோர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருவது அல்ல. His fainting is not tiredness is not something that comes from the Lord. ஆமென். அந்த டிஸ்கரேஜ்மென்ட் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. The discouragement comes from Satan. டிஸ்கரேஜ்மென்ட் many sources மூலமாய் வரலாம். And discouragement can come through many sources. ஒரு கவலைப்படும்படியான ஒரு காரியத்தை கேட்பதின் மூலமாக. It may come through a news that you hear of a sadness. அல்லது ஒரு பயத்தை கொண்டு வருவதின் மூலமாக. Or maybe through fear. அல்லது ஏதாவது ஒரு விதத்துல உங்களை சோர்வுபடுத்தி உங்களை அமர வைக்கணும் என்பது பிசாசோட நோக்கம். And the devil's thought is that he would somehow discourage you and make you seated. ஆனா கர்த்தருடைய சித்தம், But the will of the Lord, நீங்க வழியில சோர்ந்து போக கூடாது. that you should not faint on your way. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நம்ம முடிவு பரியந்த உற்சாகத்தோட இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய சித்தம். God desired that we would be encouraged until the end. ஹalleluya. எலியா சோர்ந்து போன போது, When Elijah was tired, டிஸ்கரேஜ் ஆகி அவன் போய் போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொன்னபோது, when Elijah said that Lord it's enough, take my life. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிரேயர் ஃப்ரஸ்ட்ரேஷனால வருது. And God knew that this prayer had come through frustration. ரியல் பிரேயர் இல்ல அது. It's not the real prayer. ரைட்? நான் ஏற்கனவே இப்போ சண்டே சர்வீஸ்ல ஒரு நாள் சொன்னேன், ரியல் பிரேயரா இருந்தா ஃபுட்டு வந்து ஏஞ்சல் வச்சப்ப சாப்பிட்டுருக்க மாட்டார். நான் தான் சாப்பிட்றேன், எதுக்கு சாப்பிடணும்? ரைட்? சாப்பிட்டு விட்டு மீண்டும் படுத்து கொண்டான்னு இருக்கு. And we read that if there was a real prayer, he wouldn't have eaten what the angel had prepared, but he ate it and then he slept. அப்போ போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் சொன்ன அந்த ஜெபம் உண்மையாவே சாகணும்னு வந்த ஜெபம் இல்ல. And out of frustration, out of discouragement, அது மாதிரி வாயில வார்த்தை வந்துச்சு. And if he had really prayed that Lord take my life, he wouldn't have eaten the food that the angel had given him. This prayer had come out of frustration. ஆண்டவருக்கும் தெரியும். And God knew. ஒரு ஜெசபெல் ஸ்பிரிட் ஜெசபெல் நிமித்தம் இவன் சோர்ந்து போயிட்டான். And he's been discouraged through the spirit of Jezebel. ஆனா அவன் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இருந்தது. But the distance that he needs to go is very far. ஆமென். அதனால தான் ஆண்டவர் எலியாட்ட சொன்னார், That's why the Lord said, Elijah, செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். the distance that you long need to go is long journey you need to go. Amen. There's a long way you need to go. Amen. Amen. Hallelujah. Before that, God doesn't want you to be discouraged. Amen. அந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்.
God has set a goal for each one of us. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் சோர்ந்து போகாம ஓடணும் நாம் விரும்புகிறார். And God desired that we would run the race without being discouraged. ஹல்லேலூயா. Amen. இந்த வருஷம் முழுவதும் And through this year, சோர்ந்து போகாம நீங்க போகணும்ன்றக்காக ஆண்டவர் உங்களுக்காக மனதுருகுகிறார். and that God has a compassion for you that you will not be discouraged through எப்ப the year. அவர் சொல்றாரு இப்படியே அனுப்பிச்சா எம்டியா அனுப்பிச்சா சோர்ந்து போயிடுவாங்க. The Lord says, if I send them back empty, they may faint. அப்ப இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். Then I need to do a wonder for them. இவங்களை நான் நிரப்ப I need to வேண்டும். fill them. ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் காண்பிக்க I need to வேண்டும். show them signs. ஹல்லேலூயா. கிதியோன் அது மாதிரி தான் அனுப்பும்போது கிதியோனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். That's how when God, before he sent Gideon, he showed him a sign. அவனை போக சொல்றாரு. He sends him. பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, மீதியானரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், இவ்வளவு வாக்குத்தத்தம் சொல்றாரு. And God given him a promise saying that go in my name, am I not the mighty one is with you? Will I not give the Medians to you? ஆமென். அவ்வளவு சொல்லியும் And in spite of having said all that, கிதியோன் வந்து அடையாளத்தை கேட்டான். and Gideon asked for a sign. ஏன்னா அவ்வளவு நாள் அவன் அடிபட்டுட்டே இருந்தவன். And he was a man who had been struck down so long. ஹல்லேலூயா. நிறைய கஷ்டமான பாதையினூடாய் கடந்து போனான். And he had gone through many tough paths. ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை காண்பிச்சார். But God showed him a sign. ஆமென். எத்தனை அடையாளத்தை காண்பிச்சார் You know தெரியுமா? how many signs he showed? அவன் பனி பெய்யணும்னா பெய்யணும், அதே மாதிரி செய்தார். பெய்யக்கூடாதுன்னா அதே மாதிரி செய்தார். அப்புறம் நீ போ அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போ, அங்க பேசுறத கேளு, அது ஒரு சைனா. ஆண்டு நிறைய காரியங்களை கிதியோனுக்கு காண்பித்தார். God showed many signs when he wanted the dew, God gave him the dew. When he didn't want the dew, God did not give the dew, and he sent them to the enemy's army, and he made them hear their words, and he showed many signs for them. Why God showed many signs to Gideon? Because God knew he was completely discouraged. Because God knew he was completely frustrated because of the things he went through in his life. That's why God, even though God gave him many promises, whatever the sign he asked, God gave to him. Amen. The only reason he should not be discouraged, he should come out of the discouragement. Amen. Hallelujah. Later on, if you see that, God made him as a leader. Hallelujah. He led the team. God gave many victories to Gideon. Amen. The only reason God doesn't want you to be discouraged. Hallelujah. Because you are with him. So he will have a compassion on you. Hallelujah. மனதுருகுகிற ஆண்டவர். He's a God who has இந்த compassion. இரவு வேளையில நமக்கு மனதுருகுகிறார். Even this night, he has compassion நம்மளை for பார்த்து you. சொல்ல He விரும்புகிறார். looks at you and desires to say, சோர்ந்து போகாத. do not be discouraged. சோர்ந்து போகாத. Do not be நான் discouraged. உன்னை நிரப்பிக் கொண்டே இருப்பேன். I will continue to fill நான் உன்னை you. பட்டினியா விட I மாட்டேன். will not leave you நான் hungry. உன்னை வெறுமையா விட I will மாட்டேன். not send you empty. ஆமென். நீ கேட்கிற அடையாளங்களை நான் உனக்கு And தருவேன். I will show you the sign that you ask. ஹalleluya. Amen. அவர் அற்புதங்களின் தேவன். He is a God of அவர் miracles. மனதுருகுகிற He is a தேவன். God of compassion. ஆமென். Amen. ஹalleluya. நீங்க இயேசுவோடு இன்னைக்கு இருக்கீங்க. Today you're with Jesus. அதனால அவர் நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். And definitely the Lord is looking at you and wants to நான் say, உனக்காக மனதுருகுவேன். I will have compassion for ஆமென். you. இயேசுவோடு இருப்பவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு It's மனதுருகுகிறார். not only those who are with Jesus, but to those who are calling out to him also. ஒரு முறை ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்துல வந்தான். And there was a leper who came to Jesus இயேசுவிடத்துல ஒரு பெட்டிஷன் கொடுக்கறான். and he gave him a petition. என்ன பெட்டிஷன் கொடுத்தான் You know தெரியுமா? what was his petition? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும் என்றான். And if he said, if it's your will, you're able to heal me. ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமை அவன் அறிந்திருந்தவன். He knew the power of Jesus. சொன்னா உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க முடியும். And he said that if you desire that you're able to heal me. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, We read in the Bible, இயேசு மனதுருகி, அவன் மேல் மனதுருகி. Jesus had a compassion on him and he touched him and he said, I have a desire to heal you. Be healed. Amen. மனதுருகுகிற ஆண்டவர். நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு மனதுருகுகிற ஆண்டவர். Whenever you pray, he will have a compassion on your prayer request. Amen. Hallelujah. That is the blessing we will receive from Jesus. That's why whenever you are going through some difficulties, first call upon his holy name. He will have a compassion on you. It doesn't matter what kind of path you are going through. When David sinned against God, the first thing he did, as soon as he heard from the prophet told David, you sinned against God. Immediately, Bible says in Psalm 51, he went into the presence of God and he said, Lord, have mercy on me. Lord, I know that you are God of compassion. In Psalm 86, many verses David mentioned,
Lord, you are God of mercy. Hear my prayer. Answer my prayer. Answer my cry. David knew the Lord is full of compassion. That's why he cried out to God. All his lifetime, he cried out to God. The first thing, he will go to the presence of God. When he lost all his wives and the children, all the properties, Bible says, David inquired the Lord. David strengthened himself because he knew he's full of compassion. He will answer my prayer. Amen. God wants to encourage you. He's a God of compassion. He will hear your prayers. He will answer your prayers. Amen. The second time when he counted the population of the people of God, God did not like it. When he took the census, God did not like it. Then again the punishment came. Then the three options kept before David. Okay, do you want me to leave you in the hands of people or hands of your enemy or in the hands of God? He chose, let me fall in the hands of God because he will have some mercy on me. Amen. That's why he took that option, because he knew if I fall in the hands of the people, finish. If I fall in the hands of the enemy, finish. But if I am in the hands of God, he will have compassion on me. He will answer my prayer. Amen. So God wants to encourage you. He is hearing your prayer. He will have compassion on your prayers. He will answer your prayers. Amen. Bible says he touched the leper and he healed him from the leprosy. Hallelujah. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? மனதுருகுற தேவன் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். Do you believe the Lord of compassion is with you? அந்த 3 நாள் இருந்த ஜனங்களுக்கு மனதுருகினார். And he was a God who had compassion for the people that were with him only for 3 days. நீங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகுது? How many days, how many years have been that you've been saved? இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகுது? How many years have it been that you received Jesus in your அப்படினா life? இத்தனை வருஷமும் நீங்க இயேசுவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். It means that you've been with Jesus all these years. அப்போ உங்களுக்கு மனதுருகாமல் இருப்பாரா? Would you not have compassion for you? மனதுருகாமல் இருப்பாரா? Would he not have compassion for you? வேதத்துல ஒரு நல்ல வசனம் இருக்கு. There's a nice verse that we read in the Bible. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாதபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஒருவனும் அதை பூட்டக்கூடாது. ஆமென். எதுக்காக? உனக்கு இருந்த கொஞ்ச பலத்திலையும் எனக்காக நீ நின்ன, என்னோடு நின்ன. You stood with little strength and you called on my name and I opened the heavens, the doors for you. ஆண்டவருக்கு தெரியும் கர்த்தரோடு நீங்க இருந்தது நிமித்தம் எவ்வளோ காரியங்களை நீங்க sacrifice பண்ணிருக்கீங்க. God knows that when you stood with Jesus, how much you had sacrificed for him. Amen. அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். And God will give you the strength for that. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் மறந்து போவதற்கு அநீதியுள்ள தேவன் இல்லையே. He is not a God who would forget what you've done for him. அவர் நாமத்துக்காக நீங்க பட்ட அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து போக மாட்டாராம். And we read that he would not forget the things that you've done on his name, for his name. Amen. மனதுருகுகிற தேவன். He's a God who has compassion. ஹalleluya. உங்க ஜெபத்துக்கு மனதுருகுகிற தேவன். He's a God who has compassion for your prayer. எசேக்கியா ராஜா ஜெபித்தான். And we read that Ezekiel prayed. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் மன உத்தமமும் உண்மையுமாய் இருந்தேன். And he prayed that Lord, I've been faithful before your eyes. and true. ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு நாள் அவ்வளவுதான் முடிய போது நீ எல்லாம் செட்டில் பண்ணிட்டார். And the Lord said that your days have come that you need to settle. ஆனா உடனே விண்ணப்பம் பண்ணான். But then he inquired of the Lord. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. And we read in the Bible. உடனடியாக ஆண்டவர் அதே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி அவன்கிட்ட போய் சொல்ல அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டேன் 15 வருஷம் அவனுக்கு கூட்டுறேன்ட்டார். And immediately Lord sent the same Elijah to him and said that I have heard his cry and I have increased his life 15 more years. Amen. Amen. காரணம் என்ன? Why? அந்த விண்ணப்பத்துக்கு மனதுருகினார். Because he had compassion for that inquiry. அந்த கண்ணீருக்கு மனதுருகினார். Because he had compassion for the tear. Amen. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். Many times we think. ஆண்டவர்லாம் என் கண்ணீரை விசாரிக்கிறாரான்னு. And we think that will God inquire of my tears? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரான்னு. Will God hear my prayer? நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் மனதுருகுகிற தேவன். And he is a God who has compassion for every tear you shed. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் மனதுருகுகிற தேவன். He is a God who has compassion for every prayer you make. Amen. Amen. Hallelujah. நாயினூர் நகரத்துல இருந்து ஒரு டெட் பாடி வருது. And we read that there's a dead body is coming from the city of Nain.
அங்க ஒரு அம்மா கூட அழுதுட்டே வராங்க. And the mother is crying and coming along. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா And if you read in the Bible, அந்த அம்மா ஒண்ணும் வந்து இயேசு இடத்துல கேட்கல. the mother did not come and ask Jesus anything. அந்த அம்மாவுக்காக யாரும் இயேசு இடத்துல வந்து எதுவும் கேட்கல. And nobody came and asked Jesus on behalf of the mother. இயேசு அந்த சிட்டிக்குள்ள வராரு. Jesus enters that city. அந்த அம்மாவோட ஒரே ஹோப் அந்த பையன் தான். அந்த அம்மா விடோ, ஏற்கனவே விடோ. அது ஒரே ஹோப் அந்த பையனை இறந்துட்டான். And we see that she is a widow and the only hope she had was her son, and the son was dead. ஆனா இயேசு மனதுருகினார். But God had compassion. காரணம் என்ன தெரியுமா? Why? அவளுடைய அழுகையை கண்டார். Because he saw her tears. முதல்ல சொன்ன காரணம், அவட்ட சொன்ன காரியம், the first thing he told her, அழாதே. do not cry. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, லூக் சாப்டர் 9ல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். இயேசு அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். We read in Luke chapter 9 that Jesus looked at her and in compassion he told her, do not cry. இது மாதிரி யார் சொல்ல முடியும்? Who can say like this? இது மாதிரி நமக்கு யார் மனதுருக முடியும்? And who can have compassion like Jesus? இயேசு அவளுடைய ஹோப்லெஸ் நிலைமையை பார்த்தார். God saw her hopelessness. இயேசு அவளுடைய ஹெல்ப்லெஸ் நிலைமையை பார்த்தார். God saw her helpless state. அவளுக்கு ஜெபிக்க கூட பலன் இருந்திருக்காது. She may not even had strength to pray. இருக்கிற ஒரே ஹோப் அந்த மகனை இழக்கிறது வந்து ஈஸியான காரியம் இல்ல. The only hope was a son, and lose her was not an easy அவளுடைய thing. கண்கள்ல கண்ணீர் மாத்திரம் தான் வந்தது. And there was only tears in her eyes. முதல்ல அவளை போய் ஆறுதல் படுத்துகிறார். First he goes and comforts her. ஸ்திரியே அழாத. Woman, do not cry. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும்போது மனதுருகுகிற ஆண்டவர் அவர். He is a God who has compassion when he sees tears that come from your eyes. Amen. Amen. அதனால தான் எசேக்கியா ராஜாக்கு சொன்னார், அவன் கண்ணீரை கண்டேன். That's why for King Ezekiel he said that I have seen his tears. Amen. Amen. அழாதன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு அவர் ஸ்திரியை விட்டு போயிரல. And he didn't say do not cry and walk away from this woman. அவருடைய மனதுருக்கம், His compassion ஆறுதலை மாத்திரம் கொண்டு வருவதல்ல, கிரியைகளையும் கொண்டு வரும். did not bring only comfort but brought a work in her life. Amen. வார்த்தையினால் மாத்திரம் இல்ல, கிரியை செய்கிற ஆண்டவர். He's not a God who only gives a word, but he does things அந்த for you. பெண்ணோட அழுகை அவரால தாங்க முடியல. And he couldn't bear the tears of this woman. முதல்ல போய் அழாதனாரு. First he went and told her not cry. அடுத்து அந்த பாடை கிட்ட போனாரு. Then he went next to the body. அதை தொட்டார். He touched the body. சொன்னாரு, வாலிபனே எழுந்திரு. And he said, young man, rise up. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அந்த ஸ்திரீக்கு ஜெபிக்க பலன் கூட இல்ல. And this woman did not even have the strength to pray. ஆனா கிரியை செய்கிற மனதுருகிற ஆண்டவர் கரெக்டான டைம்ல வந்தார். But the God who had compassion was there in the right time. இன்னைக்கு உங்க பாதையில மனதுருகிற தேவன் வந்து கொண்டிருக்கிறார். And even today this compassionate God is coming in your path. உங்களுக்காக போய் கிரியை செய்வார். And he would go and do the work for you. எதை தொடணுமோ தொடுவார். Whatever he needs to touch, he will touch. எதை எழுந்திருக்க சொல்லி வார்த்தை அனுப்பணுமோ அனுப்புவார். Whatever needs to be risen up with his word, he will send the word. Amen. Amen. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த வாலிபன் அந்த ஸ்திரீயிடமாய் ஒப்புவித்தார். And we read that he raises up the little young man and hands him over to the woman. அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். You know how much of joy this woman would have had. Amen. Amen. இயேசுவின் மனதுருக்கம் Jesus' compassion உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு would bring joy in your life. Hallelujah. Hallelujah. எழுந்து நிப்போம்.